இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற கதையை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆவீங்க. இதுக்குண்டான ஆன்ஸர கடைசில நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. சோ கேரளால சப் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகி புதுசா அந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு வேலை செய்யறதுக்கு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு 2, 3 நாள் நல்லா போயிட்டு இருக்கு. 4வது நாள் ஒரு பொணம் ஒண்ணு கிடைக்குது மர்டர் ஆகி. அந்த பாடிய தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. 2, 3 நாள் போகுது. 4வது நாள் கழிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய பிரைவேட் பேங்க் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அந்த ராபரி முடிஞ்சது. அந்த ராபரியில கேமரால சிசிடிவில எந்த ஃபுட்டேஜும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ராபரி யார் பண்ணாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கிறப்போ 2வதா ஒரு மர்டர் கிடைக்குது. ஸோ அதுவும் ஒரு டேம்ல கல்ல கட்டி இறக்கி கைத்துல எந்த ஒரு துணியும் இல்லாம அவ்வளோ சித்திரவதை பண்ணி அந்த பாடி கிடைக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. மேல இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து புதுசா வந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அவர் ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் ஆகி ஒரு இடத்துல உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறப்போ 3வதா ஒரு டெட் பாடி அதே ஊர்ல ஒரு ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் புதைச்சிருக்காங்க. அதையும் தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு 3 டெட் பாடிஸ் ஒரு ராபரி இது 3த்தையுமே சிங்க் பண்ணி அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிங்க்ரனைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று க்ளூ கிடைக்குமா, ஏதாவது ஒரு லீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்த ப்ரெஷர் மூலியமா அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை, எதுவுமே பண்ண முடியல. அவங்க கூட இருக்க கான்ஸ்டபிள்ஸ், அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுற ஒரு 3 பிசி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 2 லேடி போலீஸ், 2 லேடி கான்ஸ்டபிள்ஸ். ஸோ இவங்களை வச்சுட்டு அந்த டீமை ஹேண்ட் ஓவர் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க. ஏதாவது ஒரு லீடு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. எந்த லீடும் கிடைக்கல. கடைசியில் ஒரு லீட் கிடைக்குது. இந்த கொலையும் இந்த ராபரியும் பண்ண யாருன்றது கிளைமேக்ஸில் இருக்கும். இந்த படம் பேர் ட்ரைடம் சொல்லிட்டு ஒரு மலையாள மூவி லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ஸ்பாய்லர் பண்ணலை. இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நீங்கள் அந்த கதையை டெஃபினட்டாக பாருங்கள். ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் த்ரில்லர் மூவி இன் மலையாளம். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவாக நடிச்சிருக்கிறது வந்து ஷேன் நிகாம், மேத்யூ வர்கீஸ், அப்புறம் கிருஷ்ண பிரபா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மலையாளத்தில் ஃபெமிலியரில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.